ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக டார்க் ஆல் ஃபக்கிங்கோட நெக்ஸ்ட் பாட்டை தான் அட்டன் இருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போடலாம். நான் பேசுகிற விட பெயிண்ட் தர மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ள போடலாம். ரொம்ப சைலண்டாக யார்கிட்டையுமே பேசாமல் உட்காந்துருந்தேன் நம்ம ஜேகேடம். பக்கத்துலேயே உட்காந்துட்டு எப்போ பாட்டில் ஏன்டா இப்படி சைலண்டாகவே இருக்கிறேன், இந்த மாதிரி சைலண்டாக இருக்கிறது சுத்தமாக நல்லா இல்லை தெரியுமா, கொஞ்சம் சிரித்து பேசலாம்ல, உன் ஃபேஸில் நான் சிரிப்பே பட்டதில் இருக்கிற மாதிரி தன்னோட பிரதருங்கிற திங்கிங்லேயே நம்ம டேட்டு எக்கச்சக்கமாக நம்ம ஜேகே பேசுவார். பட் நம்ம மொத்தமாக இக்னோர் பண்ணபடி அங்கேருந்து எழுந்து போவாரா, இந்த மாதிரி எழுந்து போனால் அந்த பிளேஸில் மற்ற மேஜிக் கற்றுக்க வந்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஜேகேயை புள்ளி பண்ணுறது அடிக்கிறதுங்கிற மாதிரி பண்ணுற அந்த மூமெண்ட்டில் திருப்பி நம்ம ஜேகேயெல்லாம் ஃபைட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஜேகே விட அவங்களுக்குலாம் ஏஜ் அடிக்கும். அந்த மூமெண்ட்டில் அடிக்கிறத பார்த்துட்டு ஜேகே கதறி கதறி அல்றதை பார்த்து காண்டாகி அவருக்குள்ளே இருந்த டெவில் பவரை வெளியே எட்டு வந்துருப்பார். டெவில் பவர் வெளியே வந்துட்டு மட்டும் இல்லாமல் ஜேகே அடிச்சிட்டு இருந்த பர்சன்ஸை நம்ம அட்டாக் பண்ணியிருப்பார். அட்டாக் பண்ண அந்த மூமெண்ட்டில் அவங்க டேவோட பவரை தாங்கிக்க முடியாமல் அப்படியே பிளட் வாமிட் எடுத்தபடி கீழே விழுந்தா இந்த மூமெண்ட் அந்த பேபிஸோட பேரண்ட்ஸ்க்கு தெரிய வருது. பேரண்ட்ஸ் மூலயமா அந்த கிங்டமில் உள்ள கிங்குக்குமே தெரிய வருது. இந்த மாதிரி தெரிய வந்தோம். இப்போது ஜேகேயோட ஹயாங்னா அப்போவே சொன்னேன், இந்த டெவிலோட சன்னெல்லாம் நமக்கு வேண்டாம், அவனை அதே பிளேஸில் கொண்டு விட்டுட்டு வந்துடுங்க. அட்லீஸ்ட் அவனை இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துட்டாமல, இவனை ஏதாவது ஒரு ஃபாரஸ்ட்டில் கொண்டு விட்டுருங்கன்னு எவ்வளவோ சொன்னேன். இப்போ பார்த்தீங்களா, அந்த மேஜிக் கிளாஸில் நான் என் கண்ணு முன்னாடி பார்த்தேன். அத்தனை பர்சன்ஸே பவர் கொடுத்து அட்டாக் பண்ணிட்டான். அங்கே இருந்த பர்சன்ஸ் அவ்வளோ பேருமே இவன் ஒரு டெவில்ங்கிறத பார்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செம்மையாக நம்ம ஜேகேயோட ஹயாங் கண்ட மெனிக்க திட்டுறாரு அவங்களோட டேடை. அவங்களுக்கு ஏஜ் கம்மியாகவே இருந்தாலும் எனக்கு எல்லாமே தெரியும், அவன் நம்மளோட ஃபேமிலி மெம்பர் கிடையாது, அவன் டெவிலுக்கு பிறந்த ஒரு பர்சன்ட், அந்த டெவில் கிங்டமில் உள்ள ஒரு பர்சன்ட், அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசுகிறது எல்லாத்தையுமே அந்த டோருக்கு வெளியே நின்றுட்டே அவள்த்தையுமே கேட்டுருவாரு. நான் ஒரு டெவிலா? நான் நார்மல் பர்சன்ட் கிடையாடா, நான் இவங்க ஃபேமிலி மெம்பர் கிடையாடா, அப்போ என் பேரண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி பெயின்லேயே இருந்தா, இங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே கரெக்டாக டேயை ஹக் பண்ணபடி பிடிச்சோம். டேங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு ஜேகேவோட ஹயாங்கும் ஜேகேவோட டேட் அப்படி திரும்பி நிற்கிற மூமெண்ட்டை பார்த்தோம். கிட்ட வேகமாக வந்துட்டு, டேயாங் எப்போ மேஜிக் கிளாஸ்லேருந்து வந்த? டேட், நான் உங்களோட சன் கிடையாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், யார்டா அந்த மாதிரி சொன்னால், நீ ஏன் சன்னடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தூக்குறாரு. நம்ம டேக்கு 8 ஏஜ் தான். ஓகே, டேக்கு 8 ஏஜ்னா நம்ம ஜேகேயோட ஹயாங்க்கு 10 ஏஜ் தான். இருந்தாலுமே இன்றைக்கி மேஜிக் கிளாஸில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. கிங்டமில் இருக்கிற பர்சனுக்கு தெரிஞ்சால் நம்மளை இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்கிற மாதிரி தான் ஜேகேயோட ஹயாங் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்திருப்பாரு. இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன். ஜேகேவோட ஹயாங் ரொம்ப பயந்து போய், இதுக்கு மேலே இந்த ஹவுஸில் இருந்தோம்னா கிங்டமில் இருக்கிற கிங்கு நமக்கு சேர்த்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாருங்கிற மாதிரி சொல்லி, நீங்கள் இங்கேருந்து எங்கேயும் அனுப்பலைன்னா நான் இந்த ஹவுஸை விட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகேவோட ஹயாங் ஃபைட்டை பண்ணிவிட்டு, ஜேகேவோட ஹயாங்கோட ஏஜ் ஒரு 14 ஏஜ், 14 வயசு. ஓகேடா, 14 ஏஜ் பர்சன்ட். இந்த மாதிரி ஃபைட்டை பண்ணிவிட்டு இங்கேருந்து அனுப்ப மாட்டேட்டிங்கள, கண்டிப்பாக கிங் சும்மா விட மாட்டான். நான் இந்த பிளேஸில் இருந்து அவங்களோட சேர்ந்து நானும் பனிஷ்மெண்ட்டை தான் அனுபவிக்கணும், என் லைஃப்பை எனக்கு பாட்டுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குட்டியாக ஒரு ஃபைட்டை பண்ணிவிட்டு ஜேகேவோட ஹயாங்ஸ் அந்த பிளேஸில் இருந்து அவரோட ஹவுஸில் இருந்து அதர் பிளேஸ்க்கு வந்துடுவார். இந்த மாதிரி அதர் பிளேஸ்க்கு வந்தால் இப்போது இந்த மூமெண்ட் கிங்குக்கு தெரிஞ்சு கிங்டமில் இருக்கிற பர்சன்ஸ் எல்லோரும் நம்ம ஜேகேவோட ஹவுஸ்க்கு தான் வராங்க. இந்த மாதிரி ஜேகேவோட ஹவுஸ்க்கு வர அந்த மூமெண்ட்டுக்கும் எங்கள் கூட அனுப்பலைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுங்கிற மாதிரி கிங் ரொம்ப கோவமாக ஃபைட் பண்ணுறதும், என்னோட சன் அவன் ரொம்ப பேட் பாய்லாம் கிடையாது, நான் என் சன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன், நான் ஹவுஸ்லேருந்து கூட நீ நான் வெளியே அனுப்ப மாட்டேன், அவனை விட்டுருங்கனுங்கிற மாதிரி நம்ம ஜேகேவோட பேரண்ட்ஸ் 2 பேருமே பயங்கரமாக நம்ம ஹக் பண்ணபடி கிங்கிட்ட கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஆனால் பட் அந்த கிங்கு கொஞ்சம் கூட யோசிக்காமல், அதாவது இப்போ இருக்கிறாமல ஒரு கிங், நம்ம ஜேகேலாம் லாக் பண்ணி வச்சுருந்தோம்ல அதே கிங்டம் ஜேகேவோட பேரண்ட்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணிவிட்டு சைல்டு ஏஜ் இல்லை அந்த மூமெண்ட்டில் ஜேகே நம்ம அந்த பிளேஸ்லேருந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு பவர் கட்டு போட்டு ஒரு பிளேஸ்க்கு கொண்டு வருவான். இந்த மாதிரி கொண்டு வந்தால் அந்த 5 கிங்டம்ஸில் கிங்குமே ஒரே பிளேஸில் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் அரேஞ்ச் ஆகுறாங்க. இந்த மாதிரி அரேஞ்ச் ஆனால் இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிற மூமெண்ட்டும் என்னை விட்டுருங்கிற மாதிரி க்ரை பண்ணி அழுற அந்த மூமெண்ட்டுக்கும் அந்த பிளேஸில் 5% 1% மட்டும் நேராக கிட்ட வந்துட்டு, ஏன்டா சின்ன பையனை பயமுறுத்துறீங்க, இப்படிலாம் பயமுறுத்துனீங்கன்னா அவன் பயந்து அழுவாம்ல,
இங்கே பாருட்டே, உன்னோட பேரண்ட்ஸை நீ மீட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாம் அவங்க என்னோட பேரண்ட்ஸ் கிடையாதா, நான் என் பேரண்ட்ஸை மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி சொல்லுவாரா இந்த மாதிரி சொன்னோம். அந்த பர்சன்ட் நக்கலாக சிரிச்சபடி, உன் பேரண்ட்ஸ் இதோ இப்போ ஒரு பில்டிங் உனக்கு முன்னாடி தெரியுதுல்ல, ஆமாம் இந்த பில்டிங்குள்ளே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி டேயை ஒரு பிளேஸில் லாக் பண்ணி வச்சுருப்பாங்களா, அந்த பில்டிங்கை தான் கரெக்டாக காட்டுறாங்க. ஆனால் எல்லாருமே கிங்டமில் பீப்புள்ஸ் இருக்கிற பிளேஸில் தானே இருப்பாங்க. ஆனால் என்னோடய பேரண்ட்ஸ் ஏன் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் இருக்காங்க அப்படிங்கிற மாரி டே இந்த மாதிரி கேட்டால், உனக்குள்ளே எப்படி ஒரு பவர் இருந்துச்சு, அதே பவர் தானே உன் பேரண்ட்ஸுக்கு இருக்கும். அதனால மற்ற பர்சன்ஸ்க்காக பயந்து போய் யாருமே இல்லாத பிளேஸில் இருக்காங்க. உன் பேரண்ட்ஸ்கிட்ட உன்னை கொண்டு நான் விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக அந்த பிளேஸ்குள்ளே டே அடைச்சி வச்சுருப்பாங்களா அந்த பிளேஸ்க்குள்ளே கொண்டு வந்து டேயை ஒரு ரூம்குள்ளே கொண்டு வந்து விடவும், இது என்ன மாதிரி பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி டே திரும்புகிற அடுத்த செகண்டே மற்ற அந்த 4 கிங்டமில் உள்ள கிங்ஸுமே, அதாவது வாட்டர், ஃபயர், அப்புறம் காற்று, ஆகாயம் அப்படிங்கிற மாதிரி அந்த 5 பவர்ஸில் இருக்கிற பர்சன்ஸில் ஒரு பர்சன்ட் மட்டும் நம்ம டேக்கிட்ட இன்னசென்ட் மாடி பேசிட்டு இந்த ரூம்குள்ளே கொண்டு வந்துருப்பான்ல, அவன் அப்படியே அந்த பிளேஸில் இருந்து மூவ் ஆனானா இந்த 4 பர்சன்ஸும் அவங்களோட பவரை மட்டும் போட்டு டேயை மொத்தமாக அந்த பிளேஸ்லேருந்து வெளியே வராதபடி ஸ்ட்ராங்காக சங்கிலி போட்டு லாக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி லாக் பண்ணால் நம்ம டே ரொம்ப பயந்து போய் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இது உன்னை இந்த பிளேஸில் லாக் பண்ணுற சின்ன சங்கிலி மட்டும் இல்லை, உன் பாடிக்குள்ளே இருக்கிற மொத்த டெவில் பவரையும் நாங்கள் இப்போ எடுத்துப்போங்கிற மாதிரி சைல்டுன்னு கூட பார்க்காம நம்ம டேயோட பாடியில் இருக்க மொத்த பவரையும் எடுக்க ட்ரை பண்ணுவார். ஆனால் பட் டேயோட பவர் அந்த அளவுக்கு அவங்களால எடுத்துக்க முடியல. கொஞ்சோண்டு டேயோட பவரை அக்செப்ட் பண்ணி இழுத்துக்க முடிஞ்சாலும் டே அப்புறம் மயங்கி விழுற மூமெண்ட்டுக்கு டேயோட பவர் அவங்களால அக்செப்ட் பண்ணி மொத்தமாக எடுத்துக்க முடியாத அந்த மூமெண்ட்டில் இவன் இந்த பிளேஸ்லேயே இருக்கட்டும், நம்ம பவரை வீக்காக சொல்லலாம், இவனோட பவரை நம்ம எடுத்துக்கலாம், இந்த பிளேஸில் நம்ம போட்ட இந்த லாக்கில் இருந்து அவனால் எங்கேயும் போக முடியாதுன்னு டேயே அந்த பிளேஸ்லேயே அந்த ரூம்குள்ளேயே ஜங்கிலேயே போட்டு நல்லா லாக் பண்ணபடி அந்த 5 கிங்டம்ஸில் கிங்குமே வெளியே போயிருப்பாங்க. இந்த மொமெண்ட்டை எல்லாத்தையுமே நம்ம ஜேகே தூரத்திலே இருந்து நோட் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி டே கூட்டிகிட்டு வந்தது, அப்படி ஜங்கிலெல்லாம் போட்டு லாக் பண்ணுறதுங்கிற மாதிரி எல்லாத்தையும் பார்த்து டே கிட்ட போய் பேசணுங்கிற திங்கிங் வந்தாலும் செமையாக பயந்து போய் திரும்பவும் ஹவுஸுக்கு போயிடுவார். ஹவுஸுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ்கிட்ட போயிட்டே இந்த மாதிரி சங்கிலி போட்டு கட்டிட்டாங்க டாட், டேக்கு என்ன ஆச்சு, டே டெவில்ங்கிறாங்க, டேலாம் டெவில் கிடையாது, அவன் எவ்வளோ இன்னசென்ட் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே க்ரை பண்ணி அல்லதான் எல்லாரும் இப்படிலாம் சொல்கிறாங்களே, டே என் கூட பிறக்காத ஒரு பர்சன், டே அதர் கிங்டமில் உள்ள ஒரு பர்சன்டாமே, அது டேவில் கிங்குக்கும் குயினுக்கும் பிறந்த பர்சன்டாமே அப்படி இப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம டேயோட பேரண்ட்ஸை பற்றி, டேயோட டேட் ஆல்ஃபா, டேயோட மாம் ஒரு டெவில்ல அந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு டே எனக்கு பிரதர் தானே, அவன் என் கூட தானே போட்டானாங்கிற மாதிரி ஜேகே இந்த மாதிரி அடம்பிடிக்கும். ஜேகேவோட மாம் தான், அவன் உன் கூட போட் ஆகலை, அவன் நம்ம ஃபேமிலியில் ஒரு பர்சன்ட் இல்லாட்டாலும் அவன் நம்மள ஒருத்தன், டே எப்படியாவது இந்த பிளேஸ்லேருந்து சேவ் பண்ணணும் ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொன்னால் எனக்கு புரியல மாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் டேயை இந்த பிளேஸ்லேருந்து சேவ் பண்ணி உன்கிட்ட கொண்டு வந்து வச்சேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டோரி மட்டுத்தையுமே நம்ம ஜேகே கிட்ட சொல்லிவிட்டு நம்ம எப்படியாவது டேயை அந்த பிளேஸ்லேருந்து சேவ் பண்ணி அவங்க லாக் பண்ணி வச்சுருக்க லாக்கை பிரேக் பண்ணி டேயை நம்ம தான் சேவ் பண்ணணும் ஜேகே, அது நம்மளோட ஆன்சர் தான் இருக்குது, டேயை நம்ம தான் சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஜேகேமே கண்டிப்பாக நான் டேயை அந்த பிளேஸ்லேருந்து சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுவேன், டே ரொம்ப பெயினில் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகேயும் ப்ராமிஸ் பண்ணுவாங்க. இப்போ அப்படியே டேஸஸ் எல்லாம் மூவ் ஆனாக்கி இப்போ நம்ம ஜேகேக்கு 20 ஏஜ் ஆயிடுச்சு. அதேமாரி நம்ம டேக்குமே 20 ஏஜ் ஆயிடுச்சு. இன்னுமே அந்த பிளேஸில் லாக் ஆன பொசிஷன்லேயே தான் நம்ம டே இருக்கிறாரு. டேக்கு பக்கத்தில் தான் நம்ம ஜிமினாவும் இருக்கிறாரு. இந்த மாதிரி இருந்தால் அடே மச்சான் என்னடா இப்படி ஒன்று சங்கிலே போட்டு கட்டி வச்சுருக்காங்க, நான் இவ்வளோ ஃப்ரீயாக போயிட்டு வரேன் பற்றியா, அவனால ஏன் போயிட்டு வர முடியலங்கிற மாதிரி டேயை கலாய்க்கவும், நீ தேவையில்லாமல் என்னை டென்ஷன் ஆக்காதடா, நானே இதுலேருந்து எப்படி ரிமூவ் ஆகன்னு தான் ட்ரை பண்ணுறேன், நீ தான் இந்த பேரியரெல்லாம் விட்டு வெளியே போகிறல்ல, உனக்கு ஏதாவது சொல்யூஷன் தெரியுமா, நான் இந்த பிளேஸ்லேருந்து தப்பிக்கணும், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது மட்டும் இல்லை
1 இயர் அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒருக்க இந்த கிங்டமில் இருக்கிற கிங்ஸ்லாம் வந்து என்னோடய பவரை அக்செப்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்கடா. என்னால் முடியல, ஏதாவது பண்ணியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டென்ஷன் ஆகாதடா, நான் அதுக்கு கண்டிப்பாக சீக்கிரம் ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சி உன்னை இந்த லாக்ல இருந்து எப்படி ரிலீஸ் பண்ணணுங்கிறத நான் நோட் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து போயிருப்பாரு. இந்த மாதிரி போனால் சீக்கிரம் நான் இந்த பிளேஸ்லேருந்து வெளியே வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே இந்த மாதிரி திங்க் பண்ணோம். டேக்கில் இருக்கிற அந்த டெவில் பவர், அந்த ஹார்ட்டு தான், அந்த ஸ்டோனு தான் நம்ம டேட்ட பேசுது. நீ ஏன் இந்த மாதிரி இவ்வளோ வீக்காக இருக்கிற, நீ தான் உன்னையே நீ வீக் ஆக்கிக்கிட்டு இருக்க, உனக்குள்ளே இருக்கிற என்னை மொத்தமாக அக்செப்ட் பண்ணி இழு, நீ இந்த பிளேஸ்லேருந்து உடனே ரிமூவ் ஆகிடலாம். உன்னால் அது பண்ண முடியுமா? நான் சொல்கிறத கேளு, உன்னை சுற்றி இருக்கிற மொட்டை டார்க் பவரையும் அக்செப்ட் பண்ணி உன் பாடிக்குள்ளே இழு அப்படிங்கிற மாதிரி நம்ம டேக்கே ஆர்டர் போடுமா. இந்த மாதிரி ஆர்டர் போட்டால் ஒழுங்கு மரியாதையாக நீ இருக்கிற பிளேஸில் இருக்கலன்னு வையேன், செஸ்ஸில் இருக்கன்னுலாம் பார்க்க மாட்டேன், பிச்சு எரிஞ்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டோனு பிடிச்சி திட்டு வர. அந்த மாதிரி திட்டுனா, டேய் நான் உன்னோட ஹார்ட் மாட்டிடா, என்கிட்ட அந்த மாதிரி பேசுகிறேன், நான் சொல்கிறத கேள்றா, நீ இந்த இந்த லாக் வந்து கொஞ்சம் உனக்கு வீக்காக தான் வச்சுருக்காங்க, நான் சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த டார்க் பவரையும் அக்செப்ட் பண்ணி உனக்குள்ளே இழுத்துட்டேன்னா இந்த லாக்லேருந்து நீ ரிலீஸ் ஆகிடலாங்கிற மாதிரி சொன்னால், நம்ம ஜேக்கோட டேடு சொல்லியிருப்பாங்களே, அந்த ஸ்டோன், அந்த டார்க் டெவில் பவர் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது, நீ ஒரு ஆல்ஃபா அப்படிங்கிற மாதிரி ஜேகேயோட டேடு நம்ம டேட்டை சொன்ன அந்த மூமெண்ட்டுக்கு தான் இப்போ அந்த ஸ்டோன் சொன்ன மாதிரிட்டே அவரோட பாடிக்குள்ளே அந்த டார்க் எனர்ஜி மொத்தத்தையுமே அக்செப்ட் பண்ணி எழுதிட்டாங்கிறது நம்மகிட்ட ஈஸியாக தப்பிச்சிடலாம். பட் அதை செய்யலை. ஜேகேவோட டேடுக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் அந்த மூமெண்ட்டுக்கு ரொம்ப அமைதியாக, ரொம்ப ரிலாக்ஸாக, என்னமும் பேசிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப அமைதியாக இருந்தால் அந்த பிளேஸுக்கு கரெக்டாக இப்போ நம்ம ஜேகே எல்லா டேஸுமே டெய்லியுமே நம்ம அடைச்சி வச்சிருக்க அந்த பிளேஸ்க்கு வந்து தூரத்துலே இருந்து டேயை பார்க்க முடியுமாங்கிற மாதிரி நோட் பண்ணிகிட்டே இருப்பார். இன்றைக்கும் அதே மாதிரி தான், நம்ம டேயை பார்க்க முடியுமாங்கிற மாதிரி கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு வருவாரா. இந்த மாதிரி வந்தால் அதே பிளேஸ் வழியாக நெக்ஸ்ட் டே வந்து ஃபுல் மூன் டே, நம்ம டேயோட பவரை மொத்தமாக இந்த இயராவது எடுத்துடணும், டேயை மொத்தமாக கீல் பண்ணிடணுங்கிற மாதிரி சொல்லி அந்த கிங்ஸில் உள்ள சோல்ஜர்ஸ்லாம் பேசிக்கிட்டே அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ராகிற சவுண்டை கேட்டு நம்ம ஜேகே எப்படி பயந்து போய், அச்சச்சோ உங்கள் மாதிரிலாம் வராங்க, இவங்க இன்றைக்கி இந்த பிளேஸ்க்கு வரமாட்டாங்களான்னு நினச்சேன், நம்ம இங்கே இருக்கிறத பார்த்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பயத்தில் நேராக டேயை அடைச்சி வச்சுருப்பாங்களா அந்த பேரியரெல்லாம் பிரேக் பண்ணபடி நம்ம ஜங்குக் டேயை அடைச்சி வச்சுருக்க பிளேஸ்க்குள்ளே என்ட்ரானா, ஜங்குக்குள்ளே என்ட்ராகிற மூமெண்ட்டை நம்ம டே நல்லாவே நோட் பண்ணுறாரு. எவ்வளவு திமிர பார்த்தியா, என்னை இந்த பிளேஸில் அடைச்சி வச்சது மட்டும் இல்லாமல் இந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகி என்னை கேள் பண்ணுற அளவுக்கு வரையாடா, உள்ளே வந்துட்டல, இனி நீ தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே செம்ம கோவமாக நம்ம ஜேகே உள்ளே என்ட்ராகிறவரை பார்த்தோம். இப்படி உள்ளே என்ட்ராகி நேராக போய் ஒரு ட்ரீக்கு பின்னாடி போய் மறைஞ்சி நின்னோம். கரெக்டாக அந்த பேரியருக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு நம்ம அந்த பேரியரை சுற்றி யாராவது பர்சன்ஸ் இருக்காங்களா அப்படி இப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு ஏதோ மேஜிக் பவுடர்ஸ் மாதிரி எதையோ அந்த பேரியருக்கு மேலே போடுறாங்க. அப்படின்னா நாளைக்கு அந்த பவரை அக்செப்ட் பண்ணி இழுக்க செல்லும் டே ரொம்ப வீக் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாடர்ன் பேரியருக்கு மேலே பவர்ஸ் ஒரு மாதிரி மேஜிக் பவரோட பொடி அந்த மாதிரி போடுற மூமெண்ட்டும் 2-3 இது மேஜிக் கடை சொல்லிவிட்டு இந்த சொல்லிட்டு சிலர் அப்படியே அங்கேருந்து கிளம்புனா நம்ம ஜேகே தான் இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு, என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாமல் ஜேகே இந்த மாதிரி ட்ரீக்கு பின்னாடி நின்னபடி அந்த சோல்ஜர்ஸ் அவ்வளோ வரையும் நோட் பண்ணால் ஜேகேக்கு பின்னாடி நம்ம ஜிமினா அப்படியே என்ட்ராகிறாரு. அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, ட்ராகன் லுக், ஒயிட் ட்ராகன் லுக்கில் கரெக்டாக ஜேகேக்கு பின்னாடி என்ட்ராகி பயங்கரமாக கட்டுவார். மவுத்தை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஒயிட் கலரில் ஒரு ட்ராகன் பேக் சைடில் வந்து எனக்கு கட்டுற மூமெண்ட்டை பார்த்து நம்ம ஜேகே பயந்து இப்படி ட்ரீக்கு பின்னாடி மறைஞ்சிருந்தவர் ஒரு ரூம் மாதிரி அதுக்குள்ளே தான் வச்சு லாக் பண்ணியிருக்காங்க சங்கிலியை போட்டு. அந்த ரூமுக்குள்ளே வேகமாக என்ட்ராகி ரன் பண்ணபடி ஓடி போய் இப்படி சங்கிலியில் கட்டி வச்சிருக்கு டே மேலேயே இடிப்பாரா. இந்த மாதிரி இடித்தா என்னடா பயமுடுத்துனா பேரியரை விட்டு வெளியே ஓடுவான்னு பார்த்தா நேராக டேட்டா போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ட்ராகன் லுக்கு இருக்கிற நம்ம ஜிமினாவாக சேஞ்ச் ஆகி நேராக அதே ரூம்குள்ள என்ட்ரானா நம்ம ஜேகேடம் வண்டி இடித்த வேகத்துக்கு டே அப்பா பாரா இந்த மாதிரி பாட்டம் நம்ம டே செம்ம கடுப்பில் நம்ம டேயோட ஃபேஸ் அவர் அடைச்சி தானே வச்சுருக்கு. அப்போ எந்த அளவுக்கு நம்ம டேயோட லுக், டேயோட அந்த ஆங்க்ரி டோன், டேயோட ஃபேஸ் இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப ரொம்ப பார்க்க பயங்கரமாக இருக்குது. அந்த மூமெண்ட்டை பார்த்து நம்ம ஜேகே இன்னும் மைண்டு போய் டக்குன்னு டேயை விட்டு மூவ் ஆனாகி ஃப்ளோரில் விழுந்தான்.
என்ன திமிருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட ஒரு பவரை போட்டு கீழே விழுந்த ஜேகேவோட நெக்கை கிரிப்பாக பிடிச்சபடி க்ளோஸ் ஆல்பாரா அந்த மாதிரி இல்லட்டான். ஜேகே வந்துட்டு இப்போ ரொம்ப க்ளோஸாக ஐ டு ஐ பார்க்குறாரு. இந்த மாதிரி நம்ம டேயை இவ்வளோ க்ளோஸாக பார்த்துட்டு டே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே நோட் பண்ணோம். இந்த மாதிரி நெக்கை பிடிச்சி இருக்கிற மொமெண்ட்டுக்கு ஏன்டா டே உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் நான் இருக்க பிளேஸ்க்குள்ள என்ட்ராக இருப்பேன். உன்னை கீல் பண்ணி அவன் அந்த கிங்டமில் உள்ள கிங்ஸுக்கெலாம் நான் யாருங்கிறத காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே அட்டாக் பண்ணுற மாதிரி பவர் எடுப்பாரா இந்த மாதிரி எடுத்தோம். உள்ளே என்ட்ராகிற ஜிம்னாடான் டே என்னடா பண்ணுற விடுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டே அவன் என்னை கீல் பண்ண வந்துருக்கான்டா பேரியரையே விட்டு இந்த பக்கம் வந்துருக்கான்னா அப்போ இவனுக்கு எவ்வளோ திமிரு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம டே சொன்னால் அப்புறம் தான் நம்ம டேயும் ஜிமினாவும் திங்க் பண்ணுறாங்க. ஆமாம் இவன் எப்படி பேரியரை விட்டு இந்த சைடு வந்தான் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் வீமின் 2 பேரும் இந்த மாதிரி நோட் பண்ணோம். டேயை பாட்டுட்டுக்கப்புறம் நம்ம ஜேகே எதையுமே பேசலை. டேயை மட்டும்தான் பார்த்துட்ருக்காரு. ஒரு சைல்டேஜ் 8 வயசு பையனா 8 வயசு பையனா இந்த பிளேஸில் லாக் பண்ண சொல்ல நம்ம ஜேகே பார்த்துட்டு இப்போது 20 ஏஜில் உள்ள டேயை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி நம்ம டேயோட ஐஸையும் டேயோட ஃபேஸையும் டேயை இந்த மாதிரி எப்படி சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்க மூமெண்ட்டையும் நம்ம ஜேகே நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிவிட்டு டேயே பார்த்துட்ருக்கிறத நம்ம டே நோட் பண்ணிவிட்டு டேய் எப்படிடா உள்ளே வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அப்புறம் தான் நம்ம ஜேகே ரியாலிட்டிக்கு வந்துட்டு டேயை பாட்டு மொமெண்ட்டு டேக்கு பக்கத்தில் இன்னொரு பர்சன் நிற்கிற மொமெண்ட்டையும் பார்த்துட்டு டைம் மூவ் ஆன் ஆகிற மொமெண்ட்டும் ஜேகேவோட மாம் ஜேகேவோட நேமை சொல்லி கத்தி கூப்பிட்டபடியே அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ராகிற சவுண்டையும் கேட்டு இதோ வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடிடுவார். டே அவன் தப்பிச்சு போகிறான்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம டே கட்டணும். டே விட்றா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா சொன்னா டே அவன் தப்பிச்சு போகிறான்டா இங்கே இருந்து தான் இதை எடுத்துகிட்டு போலியேடா நீ ஏன்டா டென்ஷன் ஆகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீமின் இந்த மாதிரி அந்த பேரியரை விட்டு நம்ம ஜேகே வெளியே போகிற மூமெண்ட்டை நோட் பண்ணுவாங்களா. ஜேகேவோட மூமெண்ட்டு இங்கே சோல்ஜர்ஸ்லாம் வந்துருப்பாங்களா அந்த மூமெண்ட்டுக்கிட்ட ஜேகே எங்கே மாட்டிடுவானோ ஜேகே பிடிச்சிருவாங்களோங்கிற பயத்தில் தான் ஜேகேவோட மாம் நம்ம ஜேகே தேடி ஃபாரஸ்ட்டுக்குள்ள வந்திருப்பாங்க. இப்போ கரெக்டாக மாம் பக்கத்தில் வந்துட்டு என்னாச்சு மாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எங்கடா போனால் இங்கே சோல்ஜர்ஸ்லாம் வந்தாங்களே உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல மா நான் டேயை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அந்த மாதிரி சொன்னால் டக்குன்னு ஜேகேவோட மோட்டர் க்ளோஸ் பண்ணபடி நேராக ஹவுஸ் கூட்டு போகிறாங்க. அவர் டேடை பக்கத்தில் உட்காந்துட்டு நான் டேயை பார்த்தேன். டே ரொம்ப பாவம். டேயோட ஹேண்ட்ஸில் டேயோட ஃபீட்டெல்லாம் சங்கிலி போட்டு கட்டியிருக்காங்க. ஹேண்ட்ஸு ஹிப்பு லெக்கு அப்புறம் நம்ம டேயோட நெக்கில் கூட சங்கிலி போட்டு கட்டியிருக்காங்க. அந்த சங்கிலி அப்படி நெக்கில் இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு எல்லா பிளேஸும் ரெட்டிஸாக இருந்துச்சு தெரியுமா. பாவம் டே சேர்லேருந்து அந்த பிளேஸில் அதே பொசிஷனில் இருக்கிறான். ஏன் இந்த மாதிரி டே பண்ணுறாங்க அவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது தேவையில்லாமல் டேயை ஹேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே கோவமாக கட்டணும். ஜேகேயோட டேடு தான் இந்த மாதிரி சவுண்டாக கத்துறதுனால எதுவுமே நடக்க போகிறதில்ல ஜேகே அந்த பிளேஸ்லேருந்து நம்ம டேயை எப்படியாவது சேவ் பண்ணணும். அதுக்கு நமக்கு அந்த பேரியர் அவங்க போட்டிருக்க அந்த லாக்கை மாட்டி நம்ம பிரேக் பண்ணணும். அதுக்கான மேஜிக் தெரியணும். நான் அதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் பட் என்னால் அந்த மேஜிக் வேர்ட்ஸை எடுக்க முடியல. ஆமாம் டேயை நீ பாட்டியா உன்னால் எப்படி அந்த பேரியருக்குள்ளே போக முடிஞ்சிச்சு யாராலையும் அவளை லேசில் அந்த பேரியருக்குள்ளே போக முடியாதே நீ எப்படி போயிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அது என் பின்னாடி சோல்டர்ஸ் வந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு பயத்தில் ஒரு ட்ரீக்கு அந்த பேரியரெல்லாம் மூவ் ஆன் பண்ணி ஒரு ட்ரீக்கு பின்னாடி போய் மறைஞ்சிருந்தேன். அங்கே ஒரு ஒயிட் கலரில் பியூர் ஒயிட்டில் இருக்கிற ஒரு ட்ராகனை நோட் பண்ணேன். அதை பார்த்த பயத்தில் தான் நான் டே இருக்கிற அந்த பிளேஸ்க்குள்ளே போனேன். உன்னால் டே இருக்கிற பிளேஸ் வரைக்கும் போக முடிஞ்சிச்சா அப்படிங்கிற மாதிரி ஜேகேயோட டேடு ஷாக் ஆனா ஆமாம் நான் எப்படி அவ்வளோ தூரம் போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே இந்த மாதிரி திங்க் பண்ணான். டேக்கு இந்த மாதிரிலாம் அடிபட்டிருக்கல டே ரொம்ப வீக்காக இருக்கிறான் அதனால தான் அந்த பிளேஸில் அவனால் தப்பிக்கவே முடியல. அவனோட பவருக்கு அந்த பிளேஸ்லேருந்து அவனால் ஈஸியாகவே தப்பிக்க முடியும். நீ டேக்கு இந்த மாதிரிலாம் அடிபட்டிருக்கு அந்த பிளேஸ்லாம் ரெடியூஸ் ஆகிருக்கு ரொம்ப வீக்காக இருக்கானுங்கிறல்ல நீ டெய்லியுமே டேக்கு ஃபுட்டை கொண்டு கொடு அப்புறம் டேக்கான மெடிசன்ஸ்லாம் அப்ளை பண்ணு உன்னால் தான் அங்கே போக முடியுதில்ல அப்படிங்கிற மாதிரி ஜேகேயோட டேடு சொல்கிறது கேட்டு ஜேகேமே ஓகே அப்போ நாளைக்கு நான் போய் டேக்கி அந்த மெடிசன்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு அவனுக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி
நம்ம ஜேகேவோட பேரண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருந்தா இங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகிட்டு ஃபுல் மூன் டே அதே மாதிரி தான் டேயோட அந்த டார்க் டெவில் பவரை மட்டுமா எடுத்துக்கலாங்கிற மாதிரி பயங்கரமாக ட்ரை பண்ணுறாங்க. பட் அது வேஸ்ட். நம்ம டேக்கிட்ட இருந்து அந்த டார்க் பவரை கொஞ்சம் கூட மூவ் ஆன் பண்ண முடியல. அந்த மூமெண்ட்டுக்கு ரொம்ப காண்டாகி டே மேலே தானே அந்த சங்கிலிலாம் போட்டு கட்டியிருக்காங்க. அந்த சங்கிலியால் தான் டேயோட பவரை அப்படியே மொத்தமாக அக்செப்ட் பண்ணி இழுக்குறாங்க. அந்த ஜங்லி டேயோட பாடிக்குள்ள இருக்க பவரை அக்செப்ட் பண்ணி இழுக்குது. அந்த பவரை தான் இவங்க எடுத்துப்பாங்க. இந்த மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி நீ ஸ்ட்ரகிள் பண்ணுறலடா, உன் பாடியில் பவர் இருந்தால் தானே நீ எங்ககிட்ட இப்படிலாம் ஸ்ட்ரகிள் பண்ணுவேன், உன்னை இப்போவும் வீக் ஆக்குறோம், 1 இயர் கழிச்சு தான்டா நீ திரும்பவும் ஐஸை ஓப்பன் பண்ணுவோம் அப்படி இப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக திட்டிட்டு நம்ம டேயோட பாடியில் பவரை போட்டு டேயோட பாடிக்குள்ளே இருக்கிற பவரை மட்டும் அக்செப்ட் பண்ணி இழுப்பாங்களா? இந்த மாதிரி இழுத்தா இப்போது அந்த பிளேஸில் நம்ம ஜேகே கொஞ்சம் தூரத்துலேருந்து இங்கே நடக்கிற மூமெண்ட் எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க சொல்ல ரொம்ப பெயினாக இருக்குது. இந்த மாதிரியாடா டார்ச்சர் பண்ணுவீங்கிற மாதிரி ஒரு மூமெண்ட்ஸை நோட் பண்ணபடி அந்த பிளேஸில் இருந்தால் பவர்ஸை மட்டும் அக்செப்ட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கிங்டம்லஸில் இருக்கிற கிங்ஸ் எல்லாருமே அந்த பிளேஸ்லேருந்து போனோம். ஜிமின் அதான் கரெக்டாக டைம் முன்னாடி என்ட்ரு ஆகி இந்த மாதிரிலாம் ஏன்டா ப்ராப்ளம் பண்ணுறாங்க, இதுக்கு தான் மண்டலில் இந்த பிளேஸ்லேருந்து தப்பிக்கணுங்கிறது. எப்படியாவது மண்டலில் அதுக்கான சொல்யூஷன் தெரியணும். எங்கே போனாலும் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்க மாட்டேங்கே. அந்த அந்த மேஜிக் புக் எங்கே இருக்குன்னு தெரிய மாட்டேங்குதே. அதை ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருக்காங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேட்டை பேசினா டே ரொம்ப வீக்கான பொசிஷன்லேயே இங்கேருந்து மட்டும் நான் தப்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, என் முன்னாடி என்றால் நான் அத்தனை பர்சன்டேஜ் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட செம்ம கடுப்புலையும் செம்ம கோவத்துலையும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா அந்த பிளேஸ்க்குள்ளே இப்போ நம்ம ஜேகே என்ட்ராகிறத வீமின் 2 பேருமே நோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணால் ஜிமினா தான் டக்குனு அந்த பிளேஸ்லேருந்து டேக்கு முன்னாடி இருந்தவர் மறைஞ்சான். கரெக்டாக அந்த ரூமுக்குள்ளே அந்த மெடிசன் கிட்ஸோடையும் ஃபுட்டோடையும் நம்ம ஜொங்கோ டேக்கிட்ட என்ட்ரானா டேகிட்டேருந்து பாடியிலேருந்து பவர் அக்செப்ட் பண்ணி இழுத்துருப்பாங்களே அந்த மூமெண்ட்டில் டே ரொம்ப வீக் ஆகி டேயோட ஸ்கின்லலாம் லைட்டாக அந்த சங்கிலி போட்ட பிளேஸ்லலாம் ரெட்டிஸான பிளேஸ்லலாம் இப்போ லைட்டாக பிளட்டு சொட்ட சொட்ட கீழே விழுது. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜேகேக்கு ரொம்ப ஒரு மாதிரி பெயின் ஆகி வேகமாக நம்ம டேயோட ஹேண்ட்ஸில் இருக்க சங்கிலியை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணோம். நம்ம ஜேகே இப்படி ரிமூவ் பண்ணுற ஜேகேயோட நெக்கை கிரிப்பாக பிடிச்சிட்டு என்னடா பவரெல்லாம் அக்செப்ட் பண்ணி எடுக்க முடியல, கீல் பண்ணுன்னு சொல்லி உன்னோட கிங்கு நைஃபு கொடுத்து விட்டானா, எங்கே வெப்பனு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எனக்கு தெரியலையா உனக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகேட்டே நோட் பண்ணா என்னடா பேசிகிட்டே இருக்கேன், என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிற, என்ன கொண்டு வந்துருக்க, என்னை கீல் பண்ணதுக்கான மேஜிக் திங்ஸா, என்ன கொண்டு வந்த, என்னெல்லாம் கீல் பண்ண முடியாது தெரியும்ல, நான் ஒரு டெவில் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேக்கிக்கிட்டே இந்த மாதிரி பேசினா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நீ ஒரு டெவில்ன்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே பேசினா பாட்டி அவனுக்கு திமிர நெக்க பிடிச்சி இருக்க சொல்லக்கூட எப்படி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒழுங்கு மரியாதையாக பேர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் தேர்ட் பர்சன் மேலே இருக்க கோவத்தை உன் மேலே காட்ட வேண்டியது இருக்கும். இந்த பிளேஸ்க்குள்ளே தேவையில்லாமல் என்ட்ராகி என்னை டென்ஷன் ஆக்காதுங்கிற மாதிரி கோவமாக நம்ம டே கற்று வர அந்த மாதிரி கட்டுனா அப்போ கூட நம்ம டேயோட ஹேண்ட்ஸை நம்ம ஜேகே கிரிப்பாக ஹோல்ட் பண்ணபடி நான் இங்கேருந்து எங்கேயும் போக மாட்டேனுங்கிற மாதிரி டேயை பார்த்தபடி என்னென்னா ஜிம்மினா தான் டக்குன்னு ஜேக்கிக்கு பின்னாடி வந்து நின்று ஏன்டா அதான் அவன் அவ்வளோ தூரத்துக்கு செல்கிறான்ல இங்கேருந்து போடா அப்படிங்கிற மாதிரி கத்த திடீர்னு என்றாகி இந்த மாதிரி பேசுகிறத பார்த்த பயத்தில் டக்குன்னு நம்ம ஜேகே லைட்டாக ஒரு மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுல ஸ்கிப் ஆகி டேக்கு மேலேயே விழ டே நம்ம ஜேகேயை ஹக் பண்ணபடி பிடிக்கும். இப்படி விழுற ஃபோர்ஸுக்கு நம்ம ஜேகேயோட டேயோட லிப்போட அட்டாச் ஆகிற அந்த மூமெண்ட்டுக்கும் டேயோட டீட் ஜேகேயோட லிப்பை லைட்டாக எப்படி சொல்கிறது டீட் லிப்பில் பட்டு நம்ம ஜேகேயோட லிப் கட் ஆகி ஜேகேயோட பிளட் ஒரு ட்ராப் டேயோட மவுத்துக்குள்ளே போகுது. இந்த மாதிரி போனால் ரொம்ப வீக்காக இருந்த நம்ம டேக்கு ஜேகேயோட பிளட்டில் இருக்கிற அந்த பவரை ஃபீல் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஃபீல் பண்ணால் ரொம்ப வீக்காக இருக்கிற நம்ம டேம் இந்த மாதிரி பிளட்டு மவுத்துக்குள்ளே போகிற மூமெண்ட்டுக்கு ஜேகேயோட லிப்பை அப்படியே சக் பண்ணி பிளட் எடுக்க ஆரம்பிப்பார். இந்த மாதிரி லிப் லாக் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜிமினா ஷாக் ஆகி ஏன்டா பண்ணுற அவங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணோம். ஜேகேக்குமே அந்த மூமெண்ட் ரொம்ப ஷாக் ஆகுது. டே என்ன பண்ணுற நம்மக்கிட்டனுங்கிற மாதிரி ஷாக்கில் நம்ம ஜேகே நோட் பண்ணோம். நம்ம டே ஒன்றும் கிஸ்லாம் பண்ணல, ஜஸ்ட்டு ஜேகேயோட லிப்லேருந்து அந்த பிளட்டோட பவர்
அதில் நம்ம டேக்கு கிடைக்கிற அந்த பவரும் அந்த எனர்ஜிக்கும் இந்த மாதிரி நம்ம டே லிப் லாக் பண்ணுறது கூட தெரியாமல் லிப் லாக் பண்ணால் ஜெமினா தான் டக்குன்னு நம்ம ஜங்குக்கையும் நம்ம டேயும் பிரித்து விட்றாரு. ஜேக்கியும் நம்ம டேயும் பிரித்து விட்டுட்டு என்னடா பண்ணிகிட்டு இருக்க, அவனுக்கு இந்த மாதிரி கிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எது கிஸ் பண்ணேன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் தான் நம்ம ஜேக்கோட லிப்பை நோட் பண்ணோம். டீட்டு பட்டு அந்த மாதிரி பிளட்டு வந்த மூமெண்ட்டும் அந்த பிளட்டை சக் பண்ணி தன்னோட பாடியில் இருக்கிற அந்த வீக்னஸ் அடிப்பட்ட பிளேஸ்லாம் ஹீல் ஆகிற மூமெண்ட்டை டேயால் நல்லா நோட் பண்ண முடியுது. இது என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான மூமெண்ட்டாக இருக்குது, என்னை ஏதோ ஹீல் பண்ண மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கணுமேங்கிற மாதிரி நம்ம டே தான் ஒரு ஷார்ப்பான திங்ஸை வச்சு லைட்டாக ஹேண்ட்ஸை டேமேஜ் பண்ணுறாரு, கட் பண்ணுறாரு. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தூரத்தில் இருக்க ஜேக்கிக்கு ஒரு பவரை போட்டு க்ளோஸ் ஆகிட்டு இப்போ நம்ம டேயே லிப் லாக் பண்ணுறாரு. ஜேகேவோட பிளட்டை சக் பண்ணி எடுக்கிறாரு. இந்த மாதிரி எடுத்தால் நீ என்ன மாதிரிடா ப்ளே பண்ணுறேங்கிற மாதிரி ஜெமினா ஷாக் ரியாக்ஷனில் டேயை நோட் பண்ண